கடந்த கால தேர்தல்களில் தலைவர்கள் வெளியே வந்து பரப்புரை செய்தாலே மக்கள் பெருமளவில் கூடுவார்கள். பரப்புரையை கேட்டுவிட்டு கலைந்து சென்று விடுவார்கள். ஆனால் இப்போது எங்கு பார்த்தாலும் நேருக்கு நேர் கேள்வி கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் மாறிக்கொண்டிருக்கிறதா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் என எந்த கட்டமாக இருந்தாலும் வாக்கு கேட்டு வீதியில் இறங்கிவிட்டால் பணிவோடு வாக்காளர்களை அணுகுவது காலம் காலமாக இருக்கிறது. வெற்றி பெற்ற பின் தொகுதி பக்கமே வருவதில்லை என்று கார்ட்டூனிலும் மீம்ஸ்களிலும் கலாய்ப்பதும் காலங்காலமாக நடக்கிறது. இதில் பிரபலமானவராகவோ பிரதான தலைவராகவோ இருந்தாலும் கூட மக்கள் இப்போதெல்லாம் நேருக்கு நேர் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் இந்த தேர்தலில் சாமானிய வாக்காளர்கள் சரமாரியாக கேள்வி கணைகளை வீசுவதை அதிகம் பார்க்க முடிகிறது. சுற்றி கட்சியினர் இருந்தாலும் அவர்கள் வெறும் பிரச்சாரங்களை கேட்டு விலகிவிடாமல் தங்களுக்குள்ள கேள்விகளை துணிச்சலுடன் கேட்கிறார்கள். தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தாம் எம்பியாக பொறுப்பு வகித்த அதே தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் வாக்கு கேட்டு சென்றபோது அந்த தொகுதியைச் சேர்ந்த நபர் வாகனத்தை வழிமறித்து கேள்வி கேட்டார். இதேபோல கடலூர் ராசாப்பேட்டை மீனவ கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை பெண் ஒருவர் கேள்விகளால் வெளுத்து வாங்கினார். வேடச்சந்தூரில் கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரித்த போது இளைஞர் ஒருவர் வாக்குவாதம் செய்தார். ஏற்கனவே எம்பியாக இருந்தபோது தொகுதி பக்கம் வரவில்லை என்பது அவரது குற்றச்சாட்டாக இருந்தது. தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பரப்புரைக்கு சென்ற சௌமியா அன்புமணியிடம் இளைஞர் ஒருவர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்டோம், அதனை செய்யாத பாஜகவோடு எதற்கு கூட்டணி சேர்ந்தீர்கள் என கேட்டார். இதனால் பரப்புரையில் சலசலப்பு ஏற்பட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5 வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. மத்திய அரசு அவங்களுக்கே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இதேபோல ப. சிதம்பரம் தொடங்கி பல்வேறு தலைவர்களையும் வேட்பாளர்களையும் வாக்காளர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். வேட்பாளர்களாக இருக்கும் வரையே அவர்களை கேள்வி கேட்க முடியும். வெற்றியாளராக ஆகிவிட்டால் அவர்கள் நமக்காக நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் சாமானிய வாக்காளர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது.